நம்ம பேபி ஃபுட் ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பேபிஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேழ்வரகு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கு கேழ்வரகு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுல சுட சுட பால் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா லம்ஸ் இல்லாம கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு அச்சு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப அடுப்புல சிம்ல வச்சு அதை நல்லா கலந்து விடுங்க. சிம்ல வச்சு கலந்து விடும் போதே நல்லா அது கட்டியா திரண்டு வர ஆரம்பிச்சிடும். ஹை ஃபிளேம்ல மட்டும் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி கேழ்வரகு திக்கானாலும் ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சில பேர் லிக்விட கஞ்சி மாதிரி கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் கஞ்சியாக்கி அப்படியே கொடுத்துருவேன். இது கூடவே நான் நெய் சேர்க்க போறேன். இது வீட்டுல செஞ்ச நெய். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எப்படி செய்யறதுன்னு தெரியாதவங்க போய் பார்த்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்க வீட்டு பாப்பாக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல ஈஸியா ஹெல்தியா உங்க வீட்டு பாப்பாக்கும் நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த ஃபுட்டை 6 மந்த் பேபிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ டேஸ்டா கொடுக்குறோமோ அவ்வளோ குழந்தைங்க நல்லா விரும்பி எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. இது போல ஹெல்த்தி வீடியோஸ்க்கு வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.